என் அன்பு பிள்ளையே, உன் நீண்ட காத்திருப்புக்கான பலன் கிடைத்துவிட்டது. உன் வாழ்க்கையில் இந்த தருணத்தை எதிர்பார்த்துதானே காத்து கொண்டிருந்தாய். எனக்கு அதிர்ஷ்டம் வருமா என்று யோசித்து கொண்டிருக்கும் வேளையிலே உன் சிந்தனையில் உதித்ததை நான் பலிக்கச் செய்வதற்குத்தான் இந்த அப்பன் முருகன் வந்து இருக்கின்றேன். வெற்றி வெற்றி என்று சொல்கின்ற அளவிற்குத்தான் நீ வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை இப்பொழுது பெறப்போகிறாய். என் தங்கமே, உன்னை அறவே வேண்டாம் என்று வெறுத்துவிட்ட போன உறவு அல்லவா உனக்காக உன்னை தேடி வரப்போகிறான். ஆனால் நீயோ அவர் மீது அதீத அன்பும் பாசத்தையும் வைத்து கொண்டிருந்தாய். ஆனால் ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே. நான் மட்டும்தான் அவரை புரிந்து கொண்டு இருக்கின்றேனா, என்னை அவர் புரிந்து கொள்ளவில்லையா என்று நீ மனம் போன போக்கில் ஏதேதோ செய்து கொண்டிருந்தாய். உன்னை நிரூபிப்பதற்கு பல்வேறு போராட்டத்தை அடைந்து கொண்டிருந்தாய். என் தங்கமே, அந்த போராட்டத்தை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை இப்பொழுதே நெருங்கிவிட்டாய். உனக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதை நீ உணர்ந்து விட்டாலே போதும். உன்னுடைய ஆணவத்துக்கும் கர்வத்துக்கும் இடமில்லாமல் போய்விடும். ஒவ்வொரு வெற்றியாளனுக்கு பின்னாலும் பல தோல்விகளும் அவமானங்களும் தான் தூண்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நீ இப்பொழுது படுகின்ற நிலையை நினைத்தும் இப்பொழுது இருக்கின்ற அவமானத்தை நினைத்தும் நீ அழுது கொண்டும் தவித்து கொண்டும் இருக்காதே. இந்த தவிப்புகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும் தருணத்தையும் நேரத்தையும் தானே இந்த அப்பன் முருகன் நான் உனக்கு உணர்த்தியிருக்கின்றேன். சற்றும் யோசிக்கவே வேண்டாம். உன் மனதில் இருப்பதை நான் புரிந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கான காரியத்தை நான் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். யார் சொல்லி இங்கு என்னாக போகிறது? நான் உனக்கான வாழ்க்கை அல்லவா இங்கு செயல்படுத்த காத்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, தன்னை அடக்க பழகி கொண்டவன் வேறு எதற்கும் சிக்க மாட்டான். அத்தகைய தகுதி உடையவர்கள் மட்டும்தானே இங்கு வெற்றியாளனாக இருக்க முடியும். அதனால் அத்தான் சொல்கிறேன், என்ன நடந்தாலும் உன் மனதை கட்டுப்படுத்திக்கொள். உன்னையே நீ அடக்கியாள கற்றுக்கொள். யார் என்ன சொல்லி இங்கு என்னாக போகிறது? உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயத்தை கடைபிடிப்பது நீயாக இருந்து கொண்டு இருக்கும்போது மற்றவர்கள் சொல்வதை கேட்டு எல்லாம் நீ முடிவு எடுக்க வேண்டாம். முடிவு என்பது உன் சுயமாக மட்டுமே இருந்துவிட்டு போகட்டும். இந்த சண்முகநாதன், இந்த முருகன், கந்தன், கதிர்வேலவன் உனக்காகவே வந்து கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லை என்று ஏன் நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? உனக்கான வாழ்க்கையில் உன்னை சுற்றி நான் வந்து கொண்டு இருக்கும் போது உன் பாதையை தெளிவாக்கி கொண்டு தானே இருக்கின்றேன். உனக்கு முன்னால் சென்று தடைகள் அத்துணையும் நான் அகற்றி கொண்டு தானே இருக்கின்றேன். உன் சந்தோஷத்திற்கு நான் விடை கொடுக்க போகும்போது உன் மகிழ்ச்சிக்கு நான் இங்கு இதுதான் வழி என்று சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கும்போது எதரின் பற்றியும் நீ சிந்தனை செய்யாதே. உன்னையே வருத்தி கொண்டு இருக்காதே. போனவர் போனவராகவே இருந்து விடுவாரா என. இல்லை, என் பிள்ளைகளின் நல்வுள்ளத்தை புரிந்து கொண்டு என் பிள்ளைகளுக்கான விஷயத்தில் இப்படித்தான் நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு உனக்காக உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையைத்தான் உருவாக்கப் போகிறேன். இதனால் வரைக்கும் நீ கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாய், கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். அந்த கண்ணீருக்கும் கவலைக்கும் விடை கொடுக்கும் தருணமாகத்தான் உன் வாழ்க்கையை நான் இங்கு உன் திட்டத்தை செயல்படுத்தப் போகிறேன். இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். இனி வருவது வரட்டும். எல்லாம் என் அப்பன் முருகனின் விதிப்படி இருந்து கொண்டு இருக்கட்டும் என்று உன் மொத்த பொறுப்பையும் என் மீது போட்டுவிடு. உன் அத்துணை விஷயத்திற்கும் உன் வாழ்க்கையை செயல்படுத்தத்தானே நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனம் இங்கு பதற்றம் அடைந்து கொண்டு இருக்காது. உனக்குள் இருக்கின்ற உனக்கான விஷயத்தை நான் திறமையாக்கி வெளிப்படுத்தி கொண்டு இருக்கும்போது என் தங்க பிள்ளையை உன்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்று யோசிக்க வேண்டாம். நீ இப்பொழுது ஏன் அப்படி யோசிக்கின்றாய் தெரியுமா? உன்னை சுற்றியுள்ளவர்களை பற்றி மட்டும்தான் நீ சிந்தனை செய்கின்றாய். உனக்காக இருப்பவர்களை பற்றி மட்டும்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன்னை விட்டு சென்றவர்களை பற்றி மட்டும்தான் நீ வருத்தி கொண்டு இருக்கின்றாய்.
நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். யார் என்ன சொன்னாலும் எப்படிப்பட்ட முடிவை எடுத்தாலும் சரி, நீ உனக்கான காரியத்தில் இருந்து விலகி விடாமல் உன் செயலை மட்டும் செய்து கொண்டே இரு. அப்போது நிச்சயம் நீ செய்கின்ற நல்ல விஷயத்தை புரிந்து கொண்டு உனக்கான காரியத்தில் உன்னை தேடி வருவது அவர் நிச்சயமாக்கப்படும். நீ மாற்று கருத்துக்கு இங்கு போகாமல் எடுத்துக்கொண்ட லட்சியத்திலிருந்து விலகி விடாமல் விடாமுயற்சியோடு செயல்பட்டு உனக்கான வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எனக்காக என்னை என் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் மட்டுமே உறுதியாகும் தெளிவாகும் இரு. நீ நினைக்கின்ற வாழ்க்கை இப்பொழுது வேண்டுமென்றால் உனக்கு அங்கும் இங்குமாக சிக்கலை ஏற்படுத்தி கொண்டு இருக்கலாம். அதனால் நீ அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கலாம். உன் அத்தனை விஷயத்திற்கும் உன் வாழ்க்கையை செயல்படுத்த நான் ஒருவனை சாட்சியாக வந்து கொண்டு இருக்கும் போது, என்னை மட்டுமே என் பிள்ளைகள் நம்பிக்கொண்டு இருக்கும் போது உன் வாழ்க்கையை நான் இங்கு செயல்படுத்தாமல் இருப்பேனாம்? நடப்பதை நடந்துவிட்டு போகட்டும் என் தங்கமே. உனக்கான மாற்றத்தை நான் தருவதற்கல்லவா வந்து இருக்கின்றேன். உன் வாழ்க்கையின் சூழலை அறிந்து கொள்ளாமல் இங்கு சில பேர் உன் கூட பயணித்து கொண்டு இருப்பவர்கள்தான் உன்னை பாதியில் விட்டு விட்டு செல்கிறார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். உன்னோடு இருப்பவர்கள் நீதான் வேண்டுமென்றால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு போக மாட்டார்கள். உனக்கானவர்களாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையை இங்கு செயல்படுத்த திட்டத்தை தீட்டியிருப்பார்கள். உன் முடிவை அவர் முடிவாக ஏற்றுக்கொண்டு உனக்கு பதிலாக அதை செயல்படுத்த தொடங்கியிருப்பார்கள். அதனால் யார் எப்படிப்பட்டவர் என்ற உண்மையை அறிவதற்குத்தான் இந்த நிலை உனக்கு ஏற்பட்டு இருக்கும். வாழ்க்கை என்பது சுழல் சக்கரம் என்பதை அவர்கள் விரைவில் புரிந்து கொள்ளும் நேரம் வரும். சிலர் நினைப்பார்கள், வாழ்க்கையில் பணம்தான் எல்லாம் நிர்ணயித்து கொண்டு இருக்கின்றதோ என்று. என் தங்கமே, அதுவல்ல. அது இன்று இருக்கும், நாளை போகும். எது எப்படி இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசித்துப்பார். சிலர் பணம் வந்து விட்டால் பழகியவரை கூட இங்கு மறந்து விடுகிறார்கள். பணம் இருந்தால்தான் பேசுகிறார்கள். அப்படி ஒரு பொழுதும் என் செல்ல பிள்ளை நீ இருக்கவே வேண்டாம். உனக்கான நிலையை உனக்கு நான் இங்கு செயல்படுத்தி கொண்டு இருக்கும் போது இன்று வெற்று காகிதம் என்று உன்னை தூக்கி எறிந்தவர்கள் எல்லாம், உன் அன்பை அலட்சியப்படுத்தியவர்கள் எல்லாம் நிச்சயம் நாளை உன்னை தேடி வரும் காலமும் வரத்தான் போகிறது. நான் உன்னை முழுவதுமாக உன் கஷ்டத்திலிருந்து தீர்க்கத்தான் வந்து இருக்கின்றேன். என்னை தீர்க்கமாகவே நடுங்கு. நடக்கும் அதிசயத்தை நீயே பார்க்கத்தானே பார்க்கிறாய். பார்த்து வியக்கத்தான் போகிறாய். நான் உன்னை ஒரு பொழுதும் ஏமாற்ற மாட்டேன். நான் உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்தத்தான் வந்து இருக்கின்றேன். உன் கருமை வினையினை குறைத்து உன் கருமா குறைய என்னை தினமும் வழிபட்டு கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, நான் உன்னை அனுதினமும் வழிபடத்தான் செய்கின்றேன். மறுபடியும் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று என்னிடம் கேட்பது எனக்கு கேட்கிறது என் குழந்தையே. நீ கஷ்டப்படும் போதெல்லாம் உன் கஷ்டத்தை நானும் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கின்றேன். நீ கண்ணீர் விடும் போதெல்லாம் என் மனதும் இங்கு அழுது கொண்டு தான் இருக்கின்றது. அதனால் நீ அழுது கொண்டு இருப்பதையெல்லாம் துடைத்தெறிந்து விட்டு உனக்கான வாழ்க்கையின் செயலை செய்வதற்கு என்ன வழிகள் உண்டோ அத்தனையும் செயல்பட்டு கொண்டிரு. நீ நினைத்து கொண்டு இருக்கும் விஷயத்தை செயல்படுத்துவதற்குத்தான் உன்னப்பன் முருகன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். மறுபடியும் இதை பற்றி நீ யோசிக்கின்றாய். உன் வாழ்க்கை நிலையை நான் சொல்வதற்கு வந்திருக்கும் போது எடுத்துக்கொண்ட விஷயம் நீ நினைக்கின்ற வாழ்க்கை மாதிரிதான் இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. உன்னை பற்றி புறம் பேசுகிறார்கள் என்று யோசிக்க வேண்டாம். அத்தனையும் தாண்டி உனக்கு வாழ்க்கையை நான் செயல்படுத்த வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் இங்கு காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் இனி என் பிள்ளைகளுக்கு நடக்கும். இந்த நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து உன்னை வெறுத்து விட்டு போனவர்களை உன் கரம் பற்றி தருவதற்கு உன்னப்பன் முருகன் வந்து இருக்கும் போது யாருமில்லை. எதற்காக நீ யோசிக்கின்றாய்? நீ நினைக்கின்ற வாழ்க்கையை நினைக்கின்ற மாதிரி நான் நடத்தி முடித்து தருவதற்கு வந்து இருக்கின்றேன். எல்லாம் உனக்காக நான் நடத்தி கொண்டு இருக்கும் போது உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறுவதை இங்கு நீ பார்க்கத்தான் போகிறாய். உறுதியளிக்கின்றேன், நீ செய்யும் ஒவ்வொரு விஷயமும் இங்கு உனக்கு வெற்றியாக்கத்தான் தருவேன் என்று. நான் அதற்கான உதவியை செய்வேன். நான் உனக்கு மகிழ்ச்சியான செய்தியை கொடுப்பதை நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய்.
உன் மகிழ்ச்சியை பிரதானமாக வைத்துதான் நான் செயல்படுத்தப் போகிறேன். நடப்பதை நினைத்து வருத்தப்படாதே. பொறுமையோடு இருந்ததற்கான, நம்பிக்கையோடு இருந்ததற்கான முழு பலன் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். வெறுத்தவர் வரத்தான் போகிறார். வெற்றி உனக்குத்தான் சொந்தம். யாம் இருக்க பயமே.